ஹாய் மக்களே, எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கீரை செய்கிறேன், சிறுகீரை செய்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்களாம் வீட்டில் எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது கடுகு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கீரை. இப்போ பாருங்கள், வெங்காயம் போட்டுட்டேன். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கிடணும். கீரை வந்து சிறுகீரைங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது மக்களே. வந்து இந்த சுகரெல்லாம் இருந்தால் சரியாயிடும். சுகர் வந்து குறைச்சிரும். கண்ணு பார்வைக்கு நல்லது, உடம்பு ஹீட்டுக்கு நல்லது. இந்த மாதிரி வாரத்தில் 2 டைம் வந்து சிறுகீரை வந்து சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது மக்களே. இப்போ தான் நம்ம காசு போட்டு வாங்குகிறோம். முதல்லலாம் பார்த்திங்கன்னா தோட்டத்துலேருந்து எங்கள் அம்மா பொறுக்கிட்டு வந்து நல்லா வாரத்தில் 4 நாளைக்கு கீரையாக கொடுப்பாங்க மக்களே. அதனால தான் வந்து இன்ன வரைக்கும் ஆரோக்கியமாக ஒரு காய்ச்சல் கூட இல்லாமல் இருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்களாம் சாப்பிடுங்க. இப்போ தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் மக்களே. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சாப்பாடு வச்சுட்டு கீரை சாப்பாடு பச்சைப்புளி ரசம் வைக்கணும். பச்சைப்புளி ரசம் நீங்கள் வீட்டில் எப்படி வைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் என்ன வைக்க டைம் இல்லை. நாளைக்கு உங்களுக்கு பச்சைப்புளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்ல முடியும். இப்போது கழுவி வச்ச கீரையை நீங்கள் வைக்கிறீங்க. இது வந்து பருப்பையும் கடைஞ்சிக்கலாம், பொரியலாகவும் செஞ்சுக்கலாம். நம்ம பருப்பு சிறு பருப்பு இருந்ததுன்னா நம்ம சிறு பருப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நம்ம அப்படியே பொரியல் மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். உடம்பு ஹீட்டெல்லாம் அப்படியே குறையும் மக்களே. கண் பார்வைக்கெல்லாம் அவ்வளோ நல்லது இந்த சிறுகீரை. இப்போது நம்ம லைட்டாக மிளகா போட்டாலும் போடலாம், இல்லை மிளகாத்தூள் போட்டாலும் போடலாம். நான் மிளகாத்தூள் தான் போடுறேன், அதே நல்லாயிருக்கும். சாம்பார் தூள் போட்டுக்கலாம். தேவைக்கான நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் வேணும்னா கொஞ்சம் சேர்த்து போடலாம், இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கீரை. அந்த கீரைக்கு வந்து நீங்கள் தண்ணி விடக்கூடாது மக்களே. தண்ணி இல்லாமல் அந்த தக்காளி அந்த கீரையிலேயே தண்ணி விடும். அதுலேயே நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி இல்லாமல் தான் நான் செய்வேன். தண்ணி ஊற்றினா அது டேஸ்ட் மாதிரி போயிடும். நீங்களே தண்ணி ஊற்றாமல் சிம்மிலேயே வச்சு அப்படியே செய்யுங்க, நல்லாயிருக்கும். கீரை ரெடி ஆச்சு மக்களே. பாருங்கள், சிறுகீரை வந்து இப்போ பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். இப்போது நம்ம திருப்பி வச்ச தேங்காயை கொஞ்சம் தேங்காய் இல்லாமல் கூட சாப்பிட்லாம். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேங்காய் போட்டால் அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா தேங்காய் போட வேண்டியது நமக்கு. இது அப்படியே சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு கூட நம்ம குழம்பு இல்லாமல் பொரியல் வச்சே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களே இந்த மாதிரி செய்வீங்களா இல்லை வேறு மாதிரி செய்கிறீங்களான்ட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க மக்களே. பாருங்கள், கீரை சூப்பராக ரெடி ஆச்சு. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மக்களே. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் ஒரு கட்டு தான் வாங்கிட்டு இருந்தேன், கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் 2 கட்டு கூட வாங்கி செய்யலாம். நல்லா பாய் மக்களே. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க மக்களே.